தமிழகத்தின் ஜீவநாடியாக உள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே மேகேதாட்டு பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்ட துடிக்கிறது. அதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து காவிரி பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் அவர்கள் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அந்த கள நிலவரம் எப்படி இருக்கிறதுன்னு அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இன்றைக்கி நீங்கள் மேகேதாடு பகுதிக்கு போயிருக்கீங்க. எந்த மாதிரி அது தடை செய்யப்பட்ட பகுதி என்று தான் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு, வனப்பகுதி என்பதால். இன்றைக்கி நீங்கள் அந்த பகுதியில் போய் பார்த்துருக்கீங்க. கள நிலவரம் எந்த மாதிரி இருக்குது? தடை செய்யப்பட்ட பகுதியாக அது அறிவிக்கப்படவில்லை. சுற்றுலா பகுதியாக அறிவித்து பேருந்துகள் மூலம் அனைத்து பகுதி மக்களையும் அழைத்து சென்று அந்த மேகதாட்டு பகுதியை சுற்றுலா தலமாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் 2021 அங்கே சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அடர்ந்த வனப்பகுதி, யானைகள், புலிகள் அங்கே சென்று தண்ணீர் குடிக்கிற இடங்களாக இருக்கிறதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்றைய தினம் அதற்கான அனுமதி அளிக்கப்பட்டு எல்லா சுற்றுலா பயணிகளும் அங்கே சென்று பார்வையிடுகிறார்கள். அந்த வகையிலே தான் நாங்களும் சென்று பார்வையிட்டோம். இது சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அர்காவதியும் காவிரியும் இரு ஆறுகளாக அங்கே இணைந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓடத் தொடங்குகிற இடம் சங்கமம். அந்த சங்கமம் சுற்றுலாதலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தமிழக எல்லையில் மேகதாட்டு என்கிற குறுகிய மிக ஆழமான அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியில் வானுயர்ந்த இரு குன்றுகளுக்கு இடையிலேயே இந்த அணையை கட்டுவதற்கான முயற்சியை கர்நாடகம் மேற்கொள்கிறது. இந்த வகையில்தான் அந்த இடத்தை இன்றைக்கு நேரில் ஆய்வு செய்தோம். அதற்கான அடையாளப்படுத்தப்பட்டு கம்பிகள் தளமட்டத்தில் ஆற்றில் அடிக்கப்பட்டு கருங்கல் பாறைகளுக்குள்ளேயே செருகி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மேலிருந்து கீழ் நோக்கி தளமட்ட வரையிலும் சென்று வருவதற்கு ஏதுவாக புதிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அங்கே சென்று வருகிற அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அணை கட்டுமானத்திற்கு கர்நாடக அரசு தீவிரமான முயற்சியில் இறங்கியுள்ளதோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஏற்கனவே அந்த பகுதியில் அதற்காக தனி அலுவலகம் திறந்து அலுவலர்களை நியமிக்கிட்டிருக்காரு. அது மட்டுமின்றி கணக்கீடு பணிகளும் செய்யறதுக்கான நிதிகளை ஒதுக்கி அது பணி நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்களுடைய அணை கட்டுறதுல மும்முரம் காட்டி வராங்க. இப்போ நீங்கள் அதை பார்வையிட்டு சொல்கிறீங்க, அதுக்கான கம்பிகளெல்லாம் நெட்டு இது பண்ணியிருக்காங்க, படிக்கட்டெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? மேகதாட்டு அணைக்கு எதிராக கர்நாடக விவசாயிகள் ஒன்றுபட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள். ராசிபனலில் அணை கட்டி கொண்டு அதிலிருந்து ஒரு கரை வலது கரை கர்நாடக சொந்தம் என்பதால் அதன் மூலம் பெங்களூருக்கு குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை கர்நாடக விவசாயிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக விவசாயிகள் நலனுக்கு எதிராகவும் தமிழக விவசாயிகள் நலனுக்கு எதிராகவும் இப்படி கர்நாடக முதலமைச்சர் சட்டத்திற்கு புறம்பாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் அவர் செயல்படுவதும் அணை கட்டுவதற்கு அனுமதி கேட்டு மத்திய அரசை நிர்பந்திப்பதும் நீதிமன்ற அவமதிப்பாகும். எனவே தமிழ்நாடு அரசு DK சிவகுமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் நீராதார உரிமையை பாதுகாப்பதற்கு எதையும் எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஒன்றுபடுத்தி விவசாயிகளை ஒன்றுபடுத்தி அதற்கான தீவிர நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். சார், அந்த பகுதியில் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சுற்றுலா பயணியாக போயிருக்காங்க. பொதுமக்கள் அதிக அளவில் சுற்றுலா பயணி வந்திருக்காங்களா? தொடர்ந்து அந்த நிலவை எப்படி அந்த பகுதி பார்க்க முடியுது சார்? எங்களுக்கு இருக்கிற சந்தேகம், ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தபோது அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கு பேருந்து ஏற்பாடு வரையிலும் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிற போது இந்த விவசாயிகள் மேகதாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதால் அதனை நியாயப்படுத்துவதற்காக பொதுமக்களையும் பல்வேறு தரப்பு மக்களையும் அழைத்து சென்று அந்த பகுதியை பார்வையிட வைக்கிற நடவடிக்கையில் சூசகமாக கர்நாடக அரசு ஈடுபட்டிருக்கிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே எதுவாக இருந்தாலும் கீழ்ப்பாசன விவசாயிகள் ரைப்பேரியன் ரைட்ஸ் அதற்கு எதிரான வகையில் கர்நாடக அணை கட்ட முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிற நிலையில் மத்திய அரசு இனி வேடிக்கை பார்க்கக்கூடாது. மத்திய நீர்வள ஆணையம் வரைவு திட்ட அறிக்கையை ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் திருப்பி அனுப்பியிருக்கிற போது மத்திய நீர்வள ஆணையமும் அதை திருப்பி அனுப்ப முன்வர வேண்டும். அதற்கான அழுத்தத்தை தமிழக அரசாங்கம் அனைத்து கட்சிகள் விவசாயிகள் கொண்ட குழுவோடு சென்று முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு முதல்வர் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் ஜெகநாத் ஓசூர்.